with all love and happiness. ஒரு சந்தோஷமான ஒரு மாலை, ஒரு முக்கியமான ஒரு பதிவு நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் ஸ்கூலாக ஆரம்பிக்கும் போது 2002 அதுக்கான சிந்தனை வரும்போது, ஒரு சாதாரண ஸ்கூலாக இருக்கக்கூடாது, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பள்ளியை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த எண்ணம் வரும்போது, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு செய்யும் ஒரு சிந்தனை ஓட்டம் வரும்போது தான் எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ்லாம் இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம பசங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தெளிவு வரும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு வந்தது. இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஸ்கூலில் நிறைய இருக்கணும். லெஃப்ட் பிரெயினில் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்காங்க, லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாமே இருக்காங்க. பட் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அந்த விஷயத்தில் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வரும்போது 2003 ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியோட சிசிஏ ஆக்டிவிட்டிஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்ற ஒரு ஏற்பாட்டை செய்கிறோம். தினமும் மாலை 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் பசங்களுக்கு 45 மினிட்ஸ் ஸ்போர்ட்ஸும் 45 மினிட்ஸ் இந்த மற்ற மல்டிபிள் டேலண்ட்ஸ் லைக் சிங்கிங், டிராயிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வீணா, கிட்டார், வயலின், ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணி 2003 அதுக்கான துவக்க விழா நடக்குது. நல்லா கேளுங்க. 2003 முன்னாடி புதுவையிலையும் புதுவை சுற்றி எந்த ஒரு பள்ளியிலையும் ஒரு டான்ஸு தவிர, ஒரு மியூசிக்கை தவிர வேறு எதுவும் பெருசாக யாரும் ஏற்பாடு பண்ணலை. அப்போதான் முதல்ல ஒரு ஸ்கூலில் இப்படி ஒரு டீமாக கிட்டார் டீச்சர், வயலின் டீச்சர், ட்ரம்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைக்கும் ஒரு டீச்சரை நியமித்து அவங்க ஸ்கூல் படிக்கும்போது பாடத்தோட சேர்ந்து இந்த மாதிரி ரைட் பிரெயின் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ரைட் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அதனோட வெளிப்பாடு இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிந்தனை ஓட்டத்தோட முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னாக்கா, 2003 இந்த சிசிஏ ஆக்டிவிட்டியை நம்ம உருவாக்கணும், ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சிந்தனை ஓட்டம் வரும்போது, அந்த நேரம் இங்கிருந்தோ ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், மகேந்திரன் சொல்லிட்டு, ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமோட மதரோட நல்ல கனெக்ட் ஆன ஒரு சுத்தமான ஒரு ஆன்மீக ஆத்மா. அவர் என்னை பார்த்து, இப்படி ஒரு சிந்தனைகள் இருக்கேன், இதை செய்யணும் அப்படின்னும் போது, என் ஃப்ரெண்டு கங்கை அமரன் இருக்காரு, நான் அவரை வர சொல்லட்டுமா அப்படின்னாரு. ஃப்ரெண்டு கங்கை அமரன் என்ன யாரோ ஒரு இது அவர் சிம்பிளாக சொல்றீங்க. ஆமாம் கங்கை அமரன் சொல்லுங்க, நம்ம அவர்கிட்ட பேசிக்குவாங்க. சரி நீங்கள் கூப்பிடுங்க ஹாப்பி அப்படின்னு. 2003 திடீர்னு ஒரு மாலையில் முடிவு வருது, கங்கை அமரன் சார் ஒத்துக்கிட்டாங்க, வராங்க அப்படின்னு. ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு டே டிக்ளேர் பண்ணி, ஒரு பொருட்களங்களால் துவக்கப்பட்ட ஆச்சாரியாவோட சிசிஏ ஆக்டிவிட்டி இன்னைக்கு ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் தினமும் நடந்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுனாக்கா சிசிஏ ஆக்டிவிட்டி. பசங்க எல்லாரும் ஆச்சாரியாவில் படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிசிஏ ஆக்டிவிட்டியோட அந்த இன்புட்டு தான். அது திரு கங்கை அமரன் அவர்களோட அந்த அற்புத பொருட்களங்களால் துவக்கி வைக்கப்படுறது இந்த சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ஐயா, உங்களோட அந்த ஒரு இந்த மோதிர கையால் துவக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் 10 ஆண்டுகளில் எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ சாதனையாளர்கள், எத்தனையோ படைப்பாளிகள், எத்தனையோ திறமைசாலிகள், எத்தனையோ ஒரு நேர்த்தியாக செய்ய முடியுமான்னு நினச்ச விஷயங்கள் உங்களோட அந்த ஆசீர்வாதம் எங்கள் எல்லாரையும் நிறைய செய்ய வச்சிருக்கு. இந்த ஆண்டு ஆத்மாலயான்னு ஒரு மியூசிக் ஆல்பம்லேருந்து நிறைய பண்ணியிருக்கும். ஆச்சாரியாவோட ஜிங்கிள்லேருந்து எல்லாமே ஒரு படைப்பு தான். இந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் டெடிகேட் பண்ணி அதை நாங்கள் உற்சாகமாக கொண்டாடுறோம். பசங்களோட படைப்பை ஃபுல்லாக பார்த்து வியக்கிறோம், இந்த மாதிரிலாம் படைப்பாளிகள் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி படைப்பாளிகளை உருவாக்குற அந்த நல்ல நிகழ்வு நடக்கும்போது 10 ஆண்டு கழிச்சு மறுபடியும் அவர் ஹீரோ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி எங்களோட கங்கை அமரன் ஐயா அவர்கள் எங்க கூட இன்னைக்கு சந்தோஷமா இந்த நிகழ்வுல ஆச்சாரியா
கலை உற்சவ் நிகழ்வில் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப ஆத்மார்த்த ஆனந்தத்தோட உங்க கூட எல்லாரும் இந்த மாலையை சந்தோஷமா பகிர்றோம். இதுல எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அன்னைக்கு அவங்க வந்துட்டு போனதை நாங்க சாதாரணமா எடுத்துக்கவே இல்லை. அன்னைக்கு ஐயா வந்த அன்னைக்கு ஒரு பாட்டை போட்டோம். அன்னைக்கு அந்த பாட்டை போடும்போது சொன்னேன், ஐயா இந்த பாட்டு ஆச்சாரிய கல்வி குழுமத்தோட ஸ்கூல் ஆந்தம் அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஆனா எங்களோட ஆந்தம் அப்படின்னாக்க எங்களோட மனசுல இது என்னைக்கு நீங்கா பாடல் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த பாட்டை போட்டு ஆரம்பிக்கும். டெய்லி ஸ்கூல் ஆரம்பிக்கிற அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கூல்ல பண்றோம்னாக்கா இந்த பாட்டை போடுறோம். என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட், யாரெல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துருங்க. இந்த பாடல் ஒரு தெய்வீகமா ஒரு உள்ளுணர்வோட கேட்கும்போது இன்னும் ஒரு குழந்தைக்கு தேவை அந்த தெளிவு, உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கணும், எந்த சாஃப்ட்வேர்ல அந்த பசங்க ஆப்ரேட் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த வரிகள், ஒரு பொன்னான வரிகள். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, நம்ம எல்லாரும் கேட்கணும். இந்த பாடலுக்கு போடுங்க, கண்ணை மூடி கேளுங்க, அந்த உள்ளுக்குள்ள அந்த உணர்வை வாங்குங்க. ஒரு மாணவரும் மாணவியும் அப்பா அம்மாவும் நம்ம பசங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மதர் ரூபத்திலையும் நம்மளோட ஆசிரியர் ரூபத்திலையும் எடுத்து அவங்களுக்கு இந்த பலம் எல்லாம் பெறணுன்ற அந்த ஆனந்தத்தோட வாழ்த்துக்கூட அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு நாளா அமைந்த இந்த ஆச்சாரிய கலை உற்சவ் ஆண்டுதோறும் நிகழ வேண்டும், ஒரு நிகழ்வா அமைய வேண்டும் என்று சந்தோஷத்தோடு இதை டிக்ளேர் பண்றேன். எவ்ரி இயர் we will have ஆச்சாரிய கலை உற்சவ் as a happening in ஆச்சாரிய ஃபேமிலி. எல்லா கலைஞருக்கும் இது ஒரு பெரிய ஒரு மேடையாகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அமையும். இன்னைக்கு அப்பாக்கள் அம்மாக்கள் மற்ற எல்லா ஸ்கூல்லேருந்து வந்திருந்து என் பையன் இவ்வளோ சாமர்த்தியம் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்னு அதை பார்த்து அதுக்கு பரிசு வாங்குற தருணத்தில் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு இங்கிலீஷ் வேணும், மேக்ஸ் வேணும், சயின்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அந்த அப்பா அம்மாக்களை தாண்டி என் பிள்ளைக்கு திறமை வேணும், என் பிள்ளைக்கு ஒரு ஆளுமை வேணும், என் பிள்ளையோட சாமர்த்தியம் வெளில வர வேண்டும், என் பிள்ளைகிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சொல்லிட்டு அந்த வைரங்களை பட்டை தேடிட்டு இருக்க அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு கரகோஷம் கொடுத்து எல்லாரையும் நீங்க தான் இந்த மாதிரி ரியலி கிஃப்டட் மதர்ஸ், கிஃப்டட் ஃபாதர்ஸ், உங்களை அப்பாவும் அம்மாவும் பெற்ற அனைத்து பெற்றோர்களும் இங்கே வந்திருக்க அனைத்து மாணவர்களும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த வைரத்துக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த வைரம் மேல இந்த ஒளி படம்போது ஜொலிக்கும். அதுக்கான கிரீடத்தை போய் அடையும். உங்க மக்கள் செல்வங்களை ஒரு அப்பாவும் அம்மாவும் எதிர்பார்க்கறது என் பையனுக்கு இதனோட பாராட்டு கிடைக்காதுன்னு டெஃபினட்டா இன்னைக்கு கிடைக்கிறது ஒரு அங்கீகாரம். பிற்காலத்தில் கிடைக்க போறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அவங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க, அந்த சாம்ராஜ்யத்தில் கொடிக்கட்டி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நடக்கணும். இந்த நிகழ்வு நடக்கும்போது ஆச்சாரியாவோட ஃபார்முலா தச அவதானித்தல், அதுவும் 10 விதமா அவதானித்தல் அந்த ஃபார்முலாவோட வெளிப்பாட திரு கங்கை அமரன் அவர்கள் அந்த சீஃப் கெஸ்ட் அந்த ரோல் ரொம்ப சாமர்த்தியமா அவர் இலகுவா ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருக்காங்க. ஒரு இசையமைப்பாளர், ஒரு டைரக்டர், ஒரு சிங்கர், ஒரு பாடலாசிரியர், அவரோட ரோல் போய்கிட்டே இருந்தாங்க. அவரை பார்த்தா இவ்வளோ மல்டி டேலண்டட் வெர்சடைல் பர்சனாலிட்டி சான்ஸே கிடையாது. இப்படி ஒரு மல்டி டைமென்ஷன் எக்ஸிபிட் பண்ற அந்த தச அவதானியா நாங்கள் பார்க்குறோம். ஐயா எங்க மாணவர்கள் அனைவரும் இங்க வச்சிருக்க அனைத்து மாணவர்களும் தச அவதானியா வரணும். உங்க சந்தோஷமா நீங்க அவங்க ஆசீர்வதிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டெஃபினட்டா நம்ம குழந்தை வாழ்க்கையிலும் ஐயா அவர்கள் இந்த சீஃப் கெஸ்ட் இந்த ரோல் மாடல் அவங்கள மாதிரி நம்ம பசங்க வருவாங்கன்ற அந்த நம்பிக்கையோட உற்சாகத்தோட இந்த ஆச்சாரிய கலை உற்சவத்தில் பங்கேற்ற அனைத்து அம்மாக்களும் அப்பாக்களும் அந்த அவரோட ஆசீர்வாதத்தோட ஃபியூச்சர்ல நம்ம பசங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யம் காத்து கொண்டு இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோட. ஏன்னா இது ஒரு ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ்க்கு இதுல என்ன கிடைச்சுன்னு நினைப்பாங்க, கிடையாது. எல்லா திறமையும் இந்த ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும்போது வந்துடும். ஸோ அதை நம்புங்க. இதெல்லாம்
நான் ஏன் சொல்கிறேன்னாக்க எனக்கு எஜுகேஷன் முக்கியமாக நம்ம டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் ஐயா வந்திருக்கும்போது அவங்க நிறைய டைமென்ஷனில் அவர்கிட்ட நான் நிறையா கலந்துரையாட இருக்குது. ஒரு பாசிட்டிவாக பாண்டிச்சேரியில் இன்றைக்கி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் போயிட்டுருக்குன்னா ஐயாவோட இன்டர்வென்ஷன் அப்போ பசங்களுக்கு கிடைக்கிற மதிய உணவாக இருக்கட்டும், அவங்களோட யூனிஃபார்மாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து செய்கிற ஒரு பிரமாதமான ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு திறமையான ஒரு லீடர். ஸோ லெட்ஸ் என்ஜாய் அவர் வல்லவஞ்சி. ரொம்ப அவர் உண்மையிலே அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி வல்லவன். அவர் சொன்னதை செஞ்சு காமிப்பார். ஒரு திறமையான ஒரு பக்காவான ஒரு ஒரு சோஷியல் லீடர் அப்படிதான் நான் பார்க்குறேன் அவர். ஆனால் அவ்வளோ ஏன்னா அந்த சேரில் உட்காந்து சில பேர் கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த இவரை நான் அப்படி பார்த்ததே கிடையாது. என்னால் முடியும் என்ன பண்ணி செஞ்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு பாண்டிச்சேரியில் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். பிற்காலத்துலேயும் அவங்க அதுக்கு மேலேயான சில பதவிகள் அவங்க அமர்ந்து நிறைய விஷயங்கள் பாண்டிச்சேரிக்கோசம் செய்யணும். நம்ம மாணவர்கள் அவரோட ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்ஸ். உங்களோட சந்தோஷம் என்றைக்குமே ஆச்சரியாக கல்வி குடும்பத்துக்கு இருந்திருக்கு. ஆனால் அனைத்து பாண்டிச்சேரி மாணவர்களும் அவர் என்ன சொல்லுவார், இன்னைக்கு மழை பெய்த லீவ் விடுவாரா, அந்த மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி பசங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவரோட சிந்தனை ஃபுல்லாக டோட்டலாக வந்து பாண்டிச்சேரி எஜுகேஷனை தூக்கிட்டு போய் மேலே நிறுத்தணும். ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் சிபிஎஸ்சியை மாற்றிடலான்னு. நான் உடனே சூப்பர் சார், இது முதல்ல கொண்டு வாங்க சார் அப்படின்னு. யாருக்கும் அந்த மாதிரி சிந்தனை ஓட்டமே வராது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிந்தனை ஓட்டமா வர்றதுக்கான அந்த தாட் ப்ராசஸே இருக்காது. இஸ் எ வெரி பிக் லீடர் இன் தாட் லீடர்ஷிப். அவர் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு பர்சனை நம்ம டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சது சந்தோஷம். தேங்க்ஸ் சார் பீயிங் வித் சார். தேங்க்ஸ். ஒன் மோர் டைம் ஐ டெல் யூ, திஸ் ஆச்சாரிய கலை உற்சவ் will continue year after year. Thanks for participating from all the schools, and most importantly I personally request Thiru Gangai Amaranji to give ஒரு நாள் உங்கள் இதில் வந்து ஆச்சாரிய கோசம் மறுபடியும் நாங்கள் கேட்கும்போது நீங்கள் பசங்களுக்கோசம் வந்துடணும் அப்படின்ற இது. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம், மகிழ்ச்சி. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்.